வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நிடொழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ மகா பெரியவா மகிமையை பற்றி பார்க்கலாமா? ஒரு தடவை தஞ்சாவூரில் மகா பெரியவா முகாமிட்டிருந்தாங்க. அப்போ சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடாக இருந்தது. அப்போ பூஜை செய்ய வந்த சுமங்கலிகளுக்கு ஒரு தங்க காசு இவர் கையால் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு அம்மா கலந்துக்கிட்டாங்க இதில். அப்போ எல்லாருக்கும் அவர் பூஜை முடிஞ்ச உடனே தங்க காசு கொடுத்துக்கிட்டு இருந்தார். எல்லாரும் சுமங்கலிகள் அவங்களோட முந்தானையை பிடிச்சி அவர் கொடுக்குற காசை அப்படியே ஏந்தி வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு பெண் இந்த மாதிரி வாங்குறப்ப அவர் காசு போட்டார். இவங்க அதை அப்படியே முந்தானையை மூடிக்கிட்டு அப்படியே போய் அந்த காசை எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 காசு இருந்தது. இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. இது 2 காசு கொடுத்துருக்காரு, இவர் தவறுதலாக கொடுத்துட்டார் போல இருக்குது, இதில் ஒன்றை நம்ம திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி திருப்பி மகா பெரியவாட்ட சுவாமிகளே நீங்கள் எனக்கு 2 காசுக்கு வந்துருச்சு, எனக்கு அதை ஒன்றை திருப்பி கொடுத்துடலான்னு வந்தேன் அப்படின்ன உடனே மகா பெரியவா சிரித்து இது நான் தான் கொடுத்தேன், உன் வயிற்றில் இருக்க குழந்தைக்கான காசு இது அப்படின்னாராம் அவர். இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சான். எப்படின்னா போன வாரம்தான் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிருந்துதான். இது மகா பெரியவாவுக்கு எப்படி தெரிஞ்சுது, இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இவருங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க. அடுத்த இந்த 10ஆம் மாதத்தில் அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்துதான். இந்த 2 குழந்தைகள் பிறக்க போகுது அப்படிங்கிறதுனால இவர் மகா பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அவங்க நினச்சி ரொம்ப பெருமிதம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இது அவரோட வரலாற்று இந்த இதில் இருக்குது. என்ன அது மாதிரி மகா பெரியவாவோட மகிமையே தனி. ஏன்னா அவரை நீங்கள் நல்லா வேண்டிக்கிங்க, நீங்கள் நினச்சதுக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் செய்வார். வாழ்த்துக்கள்.